ஆட்டமாய் பொய்கை வாழும் சங்கரன் அமைத்தமைந்தா துஷ்டரை அடக்கிக்கிட்ட சொரிமுத்தையன் வாசல் வாழும் ஆரிய பட்டமைய கதைகள் பாட யானை முகத்தோணியார் மலைமகளே மலைமகளே மாடு கட்டி போரடித்தால் மாளாது ஜன்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அந்த ஆரிய நாட்டிலே அந்தணர்கள் குலத்திலே பிறந்தவர்கள் சிவாலயங்களுக்கு பூஜை செய்து வரக்கூடிய சிவசுந்தர பட்டர் என்றோம் பட்டர் சிவகாமி ஆச்சியவா ஆரிய நாடாதில நாடாதி மன்னவன் தேவியுமா தேவியுமா நமகிழ்ந்து வாழ்ந்து வாரார் வாழ்ந்து அவர்கள் கொண்டவன் தேவியுமா குணமுடனே வாழ்ந்து வாரார் எள்ளுக்கு எண்ணெய் போலும் என பெரிய தோழர் போலும் அந்தோழர் பூவு நல்ல நாரும் போலே பொருத்தமுடன் வாழ்ந்து வாரார் சிவசுந்தர பட்டருமே சிவகாமி ஆச்சியவா வாழ்ந்து வரும் நாளையில ஆரிய நாட்டிலே வாழ்ந்து வரக்கூடிய சிவசுந்தர பட்டரும் சிவாலயங்களிலே சென்று சரி அமுது படைத்து பூசை பண்ணுவது வழக்கம். ஆமா, அப்படி இருக்க சிவகாமி ஆட்சிக்கும் சிவசுந்தர பட்டருக்கும் ஏகபோகமான வசதிகள் இருந்தும் சிலது காலமாக பிள்ளை இல்லாம பெருந்தவங்களை செய்து ஆண்டவ அருளால 6 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். வருஷத்துக்கு ஒரு குழந்தை 6 வருஷத்துலயும் 6 ஆண் குழந்தை ஆச்சு. 6 ஆம்பளை பிள்ளை பெற்றெடுத்துட்டா சிவகாமி ஆட்சி என்ன நம்மளுக்கு ஆணுக்கு ஆண் இருக்கு, அடுக்கலைக்கு பெண்ணு இல்லையே. 4 நாளைக்கு மண்டை அடிச்சு கீழே படுத்தோம்னா தலைய தூக்கி தண்ணி கொடுக்குமே, கொடுக்கணுமே. ஆம்பளை பிள்ளையா இருந்தா எட்டித்தானே பாக்கும். ஆமா, பொட்ட பிள்ளைனா நம்மள தொட்டு பாக்குமே. சரி, அதனால இத்த உடம்புல 7ஆவதும் பெண் குழந்தை நாமளுக்கு வேணும் என்று பெண் குழந்தை வேணும் என்று சிவகாமி ஆட்சி அவா பல ஆலயமும் சென்றாலே சென்று வந்தே தவம் இருந்து நெய்யால விளக்கரித்து பாதாந்தம் தான் நடந்தா
மாவிளக்கு இடப்பாளா இடப்பாளா சிவகாமி ஆட்சி அவள் காசி ராமேஸ்வரம் கன்னியாகுமரி வரைக்கும் ஆமையோ திருவனந்த பற்பநாத சாமி குருவாயூர் வரைக்கும் கும்பிட்டு வணங்கி வந்தா இறைவன் பகவானுடைய அருளால ஆண்டவனுடைய அருளால சிவகாமி ஆட்சி இத்த உடம்புல 7வது கர்ப்பமாகி அவ 10வது மாதத்தில பரிபூர்ண கர்ப்பமாகி அரண்மனையில் இருக்கும் போது மருத்துவம் தான் அழைத்து ஏ அம்மா மருத்துவமே மருத்துவம் எனக்கு 6 ஆண் குழந்தையா இருந்தது 6 ஆம்பளை பிள்ளையா இருந்தது 7வது எனக்கு பெண் குழந்தை வேணும் என்று எண்ணி நேர்ந்து தவம் இருந்து நெய்யால் விளக்கரித்த மாதாந்த நடந்த நான் மாவிளக்கு எடுத்தேன் அம்மா நம் 10 மாத கர்ப்பமாகி 6 பிள்ளைகளுக்கும் கஷ்டம் தெரியல எனக்கு இந்த 7வது குழந்தை நானா இருப்பேனா இறப்பேனா சாவுவேனோ பிழைப்பேனோ சங்கடமா தோணுதம்மா அவ மருத்துவச்சியானவா முக்காளியை எடுத்து போட்டா முகட்டிலே கயத்தை போட்டா ஆச்சி நீங்க இத்த உடம்புல 7வது கர்ப்பமா இருக்கீங்கள அதனால உங்களுக்கு கஷ்டமா தெரியுது என்று முக்காளிய எடுத்து போட்டா முகட்டில் ஒரு கயத்தை போட்டா கயறதைத்தான் பிடித்து கொங்கோ கடவுளைத்தான் நினைத்து கொங்கோ அந்த மருத்துவமும் சொன்ன போதே சிவகாமி ஆட்சி அவள் பாதம் கொண்டு வயருளைந்து 10வது மாதத்தில பரிபூரண கற்பத்தில அடிதொடியா வயருளைந்த ஆட்சி வயருளைந்து 7வது ஆண் குழந்தை பெற்றெடுத்தா அவ வயரு ஆச்சி இத்த நல்ல உடம்புலதான் 7வதும் ஆண் குழந்தை சிவகாமி ஆச்சி அவள் ஆண் குழந்தை வந்து பிறந்த போது பக்கம் வந்த மருத்துவமோ மாவு கொடிய வழிப்பாளா உப்புள் கொடியதுவோ அறுப்பாளா குளிப்பாட்டி நீராட்ட குழந்தை கூவா கூவா என்று குரல் கொடுக்க பார்த்தாலே சிவகாமி மருத்துவம் எனக்கு 7வது என்ன குழந்தை பிறந்திருக்கம்மா ஆட்சி உங்களுக்கு 7வது ஆம்பளை பிள்ளைதான் ஆட்சி பிறந்திருக்கு ஆச்சி உங்களுக்கு 7வது பொட்ட பிள்ளை வேணும்னு தவ இருந்தீங்கள தவம் தான் இருந்தீங்கள ஆச்சி 7வது பிள்ளைய உங்களுக்கு ஆண் குழந்தையா பிறந்துடுத அப்பந்தான் பார்த்தா சிவகாமி ஆட்சியானவா என்ன ஏ மருத்துவம் 7வது ஆம்பளை பிள்ளை வேணும்னு கேட்கல பொட்ட பிள்ளை வேணும்னு கேட்டேன்
7வது எனக்கு கடவுள் ஆம்பளை பிள்ளை தான் கொடுத்திருக்காரா, 8வதாவது எனக்கு குழந்தை பிறக்குமான்னு பாருன்னா. பாரு மருத்துவம். ஆச்சி இனி உங்களுக்கு 8வது குழந்தை பிறக்க சட்டம் இல்ல. கிடையாது கிடையாது. கொலைய அடைச்சு கழுவி தொடச்சு சுத்தமா வந்து பிறந்துட்டாருன்னா. அதனால ஒண்ணும் குழந்தை உங்களுக்கு சட்டம் இல்ல ஆச்சி. அவன் பார்த்தால் சிவகாமி ஆச்சியானவா. என்ன ஐயா, இனி நம்ம ஏந்த போறதும் இல்ல, இருக்க போறதும் இல்ல. கிடையாது கிடையாது. 7வது ஆம்பளை பிள்ளை இம்பிட்டு ஒரு அழகா இருக்காரு. இப்பேற்பட்ட அழகு இவரையே நம்ம பொட்ட பிள்ளையா நினைச்சு வளர்க்க வேண்டும் என்று சிவகாமி ஆட்சியானவள் மனச ஆத்துனா தேத்துனா 7வது பிறந்த ஆண் குழந்தை கொப்புள் கொடியறுத்து குளிப்பாட்டி நீராட்டி சேனைகள் ஊட்டினார்கள். பாலு கொண்டு முகந்துடைத்தார், பன்னீர் கொண்டு தவையடக்கிய நீராட்டி தாலாட்டிய தாலாட்டி நில போட்டும் போடுவாளா ஆச்சி தாலாட்டே. அவ சீராட்டி ஓராட்டிய சேனையதும் ஊட்டுவாரா, பாலு கொண்டு முகந்துடைத்து பிள்ளைக்கு முகந்துடைத்தார், பன்னீர் கொண்டு தவையடைக்கு பிள்ளைக்கு முகந்துடைத்து குழந்தை செக்க நல்ல செவப்பழக செந்தூர பொட்டழக அவன் வாங்கி நல்ல தலையழக வாடா மல்லி நிறமழக கோணி நல்ல உச்சி அழக குங்குமுக பொட்டழக அழகுலையும் ஐயா சிறந்தவரா, அமசத்தில சிவசுந்தர பட்டரோ மருத்துவத்தை அழைத்தார். ஏ மருத்துவம், என் மனைவிக்கு 7வது என்ன பிள்ளை பிறந்திருக்கு? சுவாமி 7வது உங்க மனைவிக்கு ஆம்பளை பிள்ளை தான் பிறந்திருக்கு ஐயா. 7வது ஆம்பளை பிள்ளை தானோ? பெரிய லாட்டரி அடிச்ச மாதிரிலாம். அம்மா 7 ஆம்பளை பிள்ளைலா, 1 2 அம்மா ஆச்சி நம்மளுக்கு 7 ஆம்பளை பிள்ளையா இருக்கு. இருக்கு ஒரு பொட்ட பிள்ளை இல்லையே. காலம் சென்றதுக்கு அப்பால 4 பேரு என்ன சொல்லுவாங்க? கடவுள் ஒரு பொன்னடிய கொடுக்கலையேம்பாங்க. ஆமா, எலும்புல நாக்கும் பேசுமே. ஆம்பளை பிள்ளை உண்மைதான். எலும்புலாத நாக்கு எல்லாம் பேசத்தான் பேசும்ல, நாக்கு அறுத்தா பேசும். ஆமா, எலும்புலன்னா எல்லாம் பேசும் பேசும். ஆமா, அப்ப ஆணுக்கு ஆணு வேணும், அடுக்கலைக்கு பெண் வேணும். ஒரே ஆம்பளை பிள்ளையா இருந்தா நாட்டுல என்ன சொல்லுவா? ஒரே ஆம்பளை பிள்ளை இல்ல, ஆம்பளை பிள்ளையா பெத்த அடுக்குனா பொன்னடி ஏத்தவாம்பா. ஆமா, ஒரே பொட்ட பிள்ளையா ஒரு வீட்டுல இருந்தா என்ன சொல்லுவா? கொல்லி ஏத்தவாம்பா. இது உலகம் இருக்க தானே. அதனால ஒரு ஆண் பிறந்து பெண் பிறந்து அதனால உலகம். ஆட்சிக்கு 7 ஆம்பளை பிள்ளைனா பொன்னடி இல்லாம கூட இருந்துடலாம், கொல்லி இல்லாம இருக்க கூடாது. கொல்லி இல்லாம இருக்க கூடாது. ஏன்னா அத்தை கொத்துக்கு ஆள் பிடிச்ச மாதிரி கொல்லி வச்சாங்கன்னா உங்க அப்பனுக்கு நான் தானே கொல்லி வச்சோம்னு சொல்லி காணிச்சிருவான். ஆமா, அப்படி சிவகாமி ஆட்சியானவா பொட்ட பிள்ளை இல்லாத வாசலா இருந்தா பொன்னடி இல்லம்பா.
ஆம்பளை பிள்ளை இல்லைன்னா கொல்லி இல்லம்பா. அதனால எனக்கு ஆணும் பெண்ணும் நிறந்து பிறக்கும் நினைச்சனடி. இனி எனக்கு குழந்தை பிறக்க போறது இல்லை அப்படின்னு கவலைப்பட்டா சிவசுந்தர பட்டரோ. 7 ஆம்பளை பிள்ளையும் 7 கோயிலுக்கு பூசை பண்ணுனா தொட்டு என்ன ஆச்சு? 7 லட்சம் ஆச்சா? அதனால இனி நம்ம மனைவி ஏந்த போறதும் இல்லை, எடுக்க போறதும் இல்லை. ஆமா, கடைக்குட்டி பிள்ளை பிறந்தாரே இவ்வளவு அழகா இருக்கிறான் என்று எண்ணி என்ன ஆரிய நாட்டு மக்களுக்கெல்லாம் தான தர்மங்களை செய்தார்கள். செல்ல மகன் பிறந்தார் என்று சீனி பழங்களை செலவு செய்து செய்து அரும மகன் பிறந்தார் என்று அள்ளி பணங்களை கொடுத்தார். ஆமையா, தங்க மகன் பிறந்தார் என்று தர்மங்களை வழங்கினார்கள். ஆமா ஆமையா, 16ஆம் நாளையில என்னையா பேராமத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆமோ 7வது பிறந்த ஆண் குழந்தைக்கு பேர் நாமம் கொடுக்கிறார்கள். ஆமா, அப்பா பட்டம் குப்பா பட்ட அப்பா பட்டம் குப்பா பட்ட அழகு சோமலிங்க பட்ட ஏ குப்பா பட்ட லிங்க பட்ட ஐயா சங்கு பட்ட சரவண பட்ட தற்கே சோமலிங்க பட்ட எல்லாத்துக்கும் இளைய பட்டம் இளைய பட்ட ஐயா இளைய பட்டம் இளைய பட்ட ஏற்றாரிய முத்து பட்ட ஐயா இளைய பட்ட முத்து பட்ட எங்க ஆரிய முத்து பட்டனுக்கு பட்டனுக்கு படுங்கம்மா நீங்க ஒரு குலவ ஒரு குலவ அம்மா ஒரு குலவ பட்டனுக்கு பொன்னான மணி குலவ அம்மா ஒரு குலவ பொன்னான மணி குலவ பட்டன் செக்க நல்ல சிகப்பழக செந்தூர பொட்டழக வங்கி நல்ல தலையழக வாடாமல்லி அழக ஐயா கோணி நல்ல உச்சிய அழக ஆரிய முத்து பட்டம் முத்து பட்ட குங்குமுக போட்ட அழக இங்க முத்து பட்டா அவர் ஆளிலையும் அழகனையா அழகனையா ஏ முத்துப்பட்டா ஏ மவனே முத்துப்பட்டா ஐயா அழகுலையும் மன்மகந்தா ஆளுக்கு ஆனழக ஆரிய முத்துப்பட்டம் முத்துப்பட்டா அவர் அரணாருக்கு ஒப்பிடலாம் ஏ முத்துப்பட்டா தோளுக்கு தோழக செல்லும் முத்துப்பட்டம் முத்துப்பட்டா சுக்கருக்கு ஒப்பிடலாம் ஏ தோழக அப்படி ஆரிய முத்துப்பட்டன் என்று பேர் நாமங்களை கொடுத்து ஆமோ அந்த ஆரிய முத்துப்பட்டனை ஆமையா சிவகாமி ஆட்சி 4 ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமுமாக ஆமா கரையதியில விட்டோமானா விட்டமானா ஆரிய முத்துப்பட்டனுக்கு பட்டனுக்கு தண்டைக்கால் நோகும் என்று நோகும் பூமியில விட்டோமானா விட்டமானா பொற்பாத நோகும் என்று நோகும்
தோளையில தொட்டில் கட்டி தொட்டில் கட்டி தொடையில நடைவரத்தி நடவரத்தி ஆரிய முத்து பட்டனைத்தான் மார்வோடு தொட்டில் கட்டி தொட்டில் கட்டி படியதியில நடைவரத்தி நடவரத்தி காலாட்டி ஓராட்டி போராட்டி ஓராட்டி ஆரியப்பட்டனே வளர்த்து வாரார் வளர்த்துவாரா ஆரிய பட்டன வளர்த்துவாரா முத்து பட்டனை தான் வளர்த்து வாரார் ஆரிய நாடாதிலே வளர்த்து வரும் நாளையில செல்லும் முத்து பட்டனுக்கு பட்டியலில சாதம் போட்டா சாதம் போட்டா பாரி உண்ண மாட்டார் என்று மாட்டார் இதுல சாதம் போட்டா சாதம் போட்டா எடுத்து உண்ண மாட்டார் என்று மாட்டார் தங்க நல்ல தழுகையில ஈரவெண்ண தான் விசைந்து சிவகாமி காக்காய ஏச்சங்காட்டி ஆரிய முத்து பட்டனுக்கு காக்காய ஏச்சங்காட்டி அந்த கண்மணிக்கு ஊட்டுவாளா ஊட்டுவாளா அவரை ஊட்டி நல்ல வளர்த்துவாரா உடம்பு எல்லாம் அன்னையூரு ஏத்தி நல்ல வளர்த்துவாரா தேகமெல்லாம் அன்னையூரு நாலு ஒரு அணியுமா மேனியுமா பொழுது ஒரு வண்ண பொழுது ஒரு வண்ணமுமா சாமி நாடு ஒரு மேனையுமா வண்ண அப்படி வளர்த்து வரும் நாளையில ஆரிய முத்துப்பட்டன் ஒரு வயதான் இரு வயதான் உச்சம் 3 வயதும் ஆச்சு முடியிறகி காது குத்தி முத்தாலே கம்மல் இட்டு காது குத்தி கடுக்கம் போட்டு கைக்கு தங்க காப்பும் போட்டு 4 வயதாச்சு நடந்து விளையாடுவாராம் ஆரிய முத்துப்பட்டேன் 5 நல்ல வயதாதிலே வயதாதில பட்டை அறிவு கலைகளை படிக்க போறார் படிக்க போறா ஐந்து நல்ல வயதா வயதாதில படிக்க ஆரிய முத்துப்பட்டனுக்கோ வயதோ 5 ஆச்சு ஆமா 5 வயதிலே அரண்மனையிலே ஆசானை வரவழைத்தார்கள் ஆமோ ஆசானை கொண்டு வந்து நாள் பார்த்து தினம் குறித்து நல்ல நாளை எதிர்பார்த்தார்கள் ஆமையா நாளான நாளையிலே நல்ல புரட்டாசி மாதத்திலே ஆமா சரஸ்வதி பூசை தினத்தன்று சரி ஆரிய முத்துப்பட்டனுக்கு மூத்தவங்க அப்பா பட்டன் குப்பா பட்டன் அழகு சோமலிங்கப்பட்டேன் லிங்கப்பட்ட சங்கு சரவணப்பட்டன் தர்க்க சோமலிங்கப்பட்டேன் எல்லாத்துக்கும் இளையப்பட்ட இவங்க 6 பேரும் சரியா படிக்கல
ஆமா கடைக்குட்டி தம்பிய கண்ணும் கருத்துமாக சரி அவன் அழகுக்கு தகுந்தபடி படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பட்டமார்களால் நினைத்தார் பத்தியலா. அதோடு சிவசுந்தர பட்டரும் சிவகாமி ஆட்சியும் அரண்மனைக்கு ஆசானை வரவழைத்து தன் கொண்டு வந்து சரஸ்வதி பூசை தினத்தென்று ஏட்டு ஓலை எழுதினார்கள். ஆமா ஆரிய முத்துப்பட்டனுக்கு பூசையில வைத்து கல்விகளை போதித்தார். சரி ஆரிய முத்துப்பட்டனுக்கு முத நாள் வாத்தியாரு சொல்லி கொடுத்துட்டு போயிருவாரு. ஆமா சொல்லி கொடுத்து போயிருவாரு. அந்த காலத்திலே ஆனா ஆவனா ஈனா ஈனான்னு தான் படிப்பாங்க. ஆமா அதான பழைய காலத்து படிப்பெல்லாம். அரிகரி சித்தரி அறிவோம் நன்றாக. ஆமா குருவே துணை மாதா பிதா குரு தெய்வம். ஆமா குரு தெய்வம்னே. அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. ஆமா ஆமா ஆனா ஆவனானா அந்த காலம் தமிழ்ல படிச்சாங்க. ஆமா இப்ப ஆனாவனா சொல்லி கொடுக்காங்கல்ல, சொல்லி கொடுக்கும். அதுக்கு பதில் இன்னொன்னு சொல்லி கொடுக்காங்கல்ல, என்னது? ஆனா அவனா தமிழ்ல ஏபிசிடி எங்க அப்பா டாடி. ஏபிசிடி தாடி வச்சிருக்க தாடியை பாருங்க பின்னாடி. அதுக்கு தான் டாடி தாடி வைக்கலோ டாடின்னு சொல்லதுக்கு. என்ன ஆனா அவனா அத்தை பொண்ண பாருனா இது என்னைக்கிட்ட சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அவனா அத்தை பொண்ணு பாருனா. ஆமா இப்போ உள்ள புள்ளிய பூரா தாடி தானே வச்சிருக்கு. அப்ப அந்த காலத்துல யாரு நீங்க உழைப்புக்கே உங்களுக்கு பொண்ணு கிடைக்கும் போது அவன் உழைப்புக்கு பொண்ணு கிடைக்காது. ஆமா ஆமா தாடி தலையில முடி. ஆமா முன்னாடி தாடி. ஆமா பின்னால குடும்பி. அப்ப இப்போ வந்து தாடி தலை. அப்போ வந்து தாடி வைக்க மாட்டாங்க. அந்த காலத்துல அக்கரகாரத்துல உள்ள ஐயமாரெல்லாம் வேதியர்கள் மட்டும்தான் அந்த காலம் குடும்பி சமஸ்கிருதம் ஓதுவாங்க. அந்த குடியும் போட்டுருவாங்க. ஆமா எல்லாருமே குடிமை. இப்ப மாடலே தலை வளர்க்கறது தானா. ஆமா நல்லா தலையை கீழே வரைக்கும் வளர்த்து கொண்டே போட்டுக்கிட்டு தாடியை எடுனா எடுக்க மாட்டுக்குவே, தலைய முடிய வெட்டுக்குன்னா வெட்ட மாட்டுக்கு. அப்படியே எடுத்தாலே லேசா. ஆமா ரேஸ் அப்படி மேட்சா மைனிய மேப்ப இல்லைன்னா பரதேசம் போவோம் நாங்க. அத மாதிரி இந்த ஷோ பண்ணி அப்பா ரேஸ் அப்படி ஷோ பண்ணிக்கிட்டாங்க. ஆமா அது அப்படியே தானே இருக்கும். அப்படியா இன்னவருக்கு அந்த பழக்கமே இருக்காது. அது ஒண்ணுமே வேண்டாம் நம்மளுக்கு. சொல்லிட்டு எல்லாம் நடக்காது. ஏன் அந்த ஊர் மண்ணு என்ன சூனியம் பிடிச்ச மண்ணு. இது எந்த மண்ணுமே நரைச்சிருது முடி. தண்ணி இந்த தேனை வந்து மண்ணுக்கெல்லாம் முடி நிறைக்கல, மனசுக்காக தான் முடி சீக்கிரம் நிறைக்கும். நிறைக்கல. நீங்க அந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போயிட்டியா? அதான் நிறைக்கல. பம்பளி விட்டு போவதான் நிறைக்காம இருக்கு. ஆமா வயசு 80 ஆக போதல. ஆமா அப்பா என்ன நடக்கத்தானே செய்யும். அப்ப அந்த காலம் சூனியம் அதிகமா மனசுக்குள்ள யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு படக்குன்னு முடி நிறைச்சிரும். ஓ தலையில நிறைச்சு போவோம். முளைச்சதெல்லாம் சூனியம், உடம்பு ஃபுல்லாவுமா முளைச்சதெல்லாம். ஆமா அதனால இப்ப நரைச்சானே நடக்காம இருந்தானே கிழக்க போகக்கூடிய வயசு நமக்கெல்லாம். என்ன நடக்கும்? கோயில்ல வாலி வாயிட்டு கிழக்க பார்த்தானே போவாங்க. இல்ல அந்த அது இல்ல, அந்த கிழக்கனா அது வேற கிழக்க. அவன் கோயில் வாசி இறக்க இருக்கலாம். வேற வயசாரின்னு சொல்ல விட மாட்டேங்கிய. உங்ககிட்ட பேசலையா அடிச்சு போட்டுருவியா? அந்த 3 முக்கு கழிஞ்சாலே போதும். பாடி போதும் பிள்ளையோட முடிச்சாச்சு. 3 முக்கு கழிஞ்சாலே போதும்ல. ஆமா அதனால அந்த 2 முக்கு போதும். அதனால ஆரிய முத்துப்பட்டனை ஆமா காயாத பனை அதில கண்ணி பன குருத்தெடுத்தா ஈனாத பனை அதில இளம்பன குருத்தெடுத்தா கண்டேரியா ஓலை ஒன்று வகையுடனே கொண்டு வந்தார். வகையுடனே கொண்டு வந்தார். ஆமையா ஓலை கொண்டே வகையுடனே கொண்டு வந்தார். அப்படி வண்டேரியா ஓலை ஒன்று
வகையுடனே கொண்டு வந்து இருபுறமும் கொண்டே சீவி அதிலே மஞ்சள் குறிப்பிட்டு எழுத்தாணி கொண்டு ஏடு தொடங்கினார்கள். ஆசார பலகையிலே அமர வைத்தார் ஆரிய முத்துப்பட்டனை. ஆனாவிலிருந்து அக்கனா வரைக்கும் காணாவிலிருந்து இக்கனா வரைக்கும் ஆரிய பட்டன் முத நாள் கற்றுக் கொடுத்த கல்விகளை மறுநாள் ஐயர் பத்தியலா ராகம் போட்டு படிக்காரு. ராகம் போட்டு சொல்லாரா? சமஸ்கிருதம் ஓதும் போது கேட்க அவ்வளவு அழகா இருக்கும் பாத்துக்கோங்க. அழகா அதே மாதிரி ஆரிய முத்துப்பட்டன் பிராமணால் வம்சத்திலே பிறந்தவர். ஆனா ஆவண்ணா ஊனா உவனாயனா ஆனாவண்ணாயேனா ஏயண்ணா ஊனா ஓவண்ணா அவ்வனா கேனா ஊனா வர்ணாயனா எல்லா ஓனா அவனா அகேலா காணாக்கவண்ணா ஊனா குவண்ணா கேனா காணாக்கவண்ணா ஊனா குவண்ணா கேனா கேயண்ணா கையண்ணா கோணா கோவண்ணா கவனாயே கேலா கோனா குவனா கேனா கேயண்ணா கையண்ணா கோனா கவனாயே கேலா ஐயாறு நல்ல வயதாதில அரைச்சுவடி படிப்பாரா ஏழு நல்ல வயதாதில வயதாதில ஏட்டு பாடம் எழுதுவா எழுதோ வாரா சாமி வயதாதில பட்டன் எழுதோ வாரா ஒரு 8 நல்ல வயதாதிலே ஆரிய முத்துப்பட்டேன் 8 ஒலை எழுதுவாரா 9 வயது மாச்சு ஓலை எதை எழுதுவாரா 10 12 வயதுக்குள்ள பல கலைகளையும் படிப்பாரா 14 வயதுக்குள்ள ஆரிய முத்துப்பட்டேன் ஆனை ஏற்றம் குதிரை ஏற்றம் அழகு உயர்ந்த வல்லிடம்பு சிலம்பு தொழில்
வாள் வித்த வில்லு வித்த போரு வித்த ஜலம்பு வித்த முன்கரணம் பின்கரணம் முன்கரணம் பின்கரணம் பட்டை முக்கியமா படிக்காரு முன்கரணம் பின்கரணம் பட்ட முக்கியமா நாலு வேதங்கள் 6 சாஸ்திரங்கள் 18 புராணங்கள் 32 தான தர்மங்கள் ஆமையா 64 கலைக்காணியம் ஆமா 96 தத்துவங்கள் 108 யாகமங்கள் ஆமா ஆமையா உரிச்சு நன்னூல் சூடாமணி நிகிந்தி ஆமோ விவேக சிந்தாமணி ஆகிய கல்விகளை எல்லாம் கற்று வருகிறார் முத்துப்பட்டன் ஆமையா பட்டன் படித்து வார போது வயதோ 16 16 வயசு ஆச்சா 16 வயதிலே பல கலைகளும் கற்று பார்க்க 16,000 கண்கள் வேண்டும் இப்ப ஆளு அப்பேற்பட்ட அழகெல்லாம் இருக்காரு ஏற்கனவே சாதியிலே பிராமணன் இல்லையா அம்மா சொல்லுவாங்கல்ல அப்படி ஆரிய முத்துப்பட்டன் படித்து வர போதே ஆமா பாடுநாமலுக்கு சாமக்குடைக்கு முன்பாக நமக்கு பணம் கொடுத்து எவனா அவங்களும் சாமக்குடம் கிட்ட நெருங்கிருச்சு அது மாதிரி சொல்ல முடியல பத்தியாளா ஆதரித்த செல்ல சீமான்கள் சிமாதி சீமான்கள் எல்லாம் வில்லிசை புகழ் பெற்ற அம்மா அக்கா மாரியம்மாள் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் அக்காவின் ஆமா அவர்கள் விருது பெற்ற சரி சுதா அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி உலக புகழ் பெற்ற ஆமா என்றும் அன்புடன் சரி தாய் மாமாமார்கள் ஆமா எனது சகோதர என் மகள் சுதாவுக்கு அன்பு பாராட்டி சரி பரிசு கொடுக்க வேண்டும் என்று ஆமா பண்பொழியிலே சரி வாழ்ந்து வரக்கூடிய ஆமா அக்கா மாரியம்மாள் அவர்களும் சரி அன்னாருடைய மகா சுதா அவர்களுடைய வில்லிசை மேலும் மேலும் ஆமா பணி சிறந்து உயர்ந்து பல்லாண்டு காலம் ஆமா வாழ வேண்டும் என்று வாழ்த்தி எனது அன்பு சகோதரர்கள் ஆமா நண்பர்கள் எல்லாம் பாண்டி அவர்களும் சரி இயேசு முருகன் அவர்களும் ஆமா ராமராஜன் அவர்களும் சரி வழக்கறிஞர் ஆமா முத்து அவர்களும் முருகன் அவர்களும் சரி அகரத்தை சேர்ந்த ஆமா தலவாய்ராஜ் அவர்களும் சரி எம் கோட்டிராஜ் அவர்களும் சண்முகராஜா அவர்கள் அன்பு கருத்தினாலையும் எனக்கு பணம் கொடுத்து பாராட்டி ஆதரித்துள்ளார்கள் பணம் கொடுத்துள்ளார்கள் அன்னார்களுக்கு அப்புறமாக யாரு திருப்புருமா நகரத்திலே வாசகம் செய்யும் பாடாலிங்கம் அவர்களும் ஆமா அம்பிகா அவர்களும் கணேசன் அவர்களும் சரி வெங்கடேஷ் அவர்களும் ஆமா முத்துப்பட்டன் அவர்களும் சிவகார்த்திகேயன் அவர்களும் சரி பாடுநாமலுக்கு பாசத்தோட ஆமா ஆரிய முத்துப்பட்டனுடைய கதைகளை பாடும் எனக்கு நமக்கு பணம் கொடுத்து 101 ரூபாயை 101 லட்சமாகவே வாரி வழங்கியுள்ளார்கள். சிறப்போடு நம்மளை ஆதரித்துள்ளார் ஐயா. அண்ணார்கள் குடும்ப குலகோத்திரம் வழிவெளி வம்சங்கள் எல்லாம் ஆமா உற்றார் பெற்றார் உறவினர் மனைவி மக்களோடு வாழ வேணும், அவர்கள் வளர வேணும் ஐயா, வளர வேண்டும், வளர வேணும், என்று உயர வேணும், வேணும், உயர வேணும். ஒன்று 10 100 கோடி உயர வேணும், அது கையிலை போக செய்யும் தொழில்கள் எல்லாம் விருத்தி ஆகி மனைவியோடு நல்ல மக்களோடு ஆரியம் முத்துப்பட்டனோட அருளாலே 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 ஆனந்த வாழ்வா வாழ்க வாழ்க பட்டனோட அருளால ஆரியம்
முத்துப்பட்டேன் 16 வயதுக்குள்ள பல கலைகள் எல்லாம் படித்து வர போது ஆமா ஆரிய நாட்டிலே மாசி மாதம் மகா சிவன் ராத்திரி. சரி இந்த மாசி மகா சிவன் ராத்திரி அன்னைக்கு விடிய விடிய எல்லோரும் முழிச்சிருக்கணும். ஓ விடிய விடிய எல்லாரும் முடிச்சிருக்கணுமா? அவ விடிய விடிய முழிச்சிருக்கணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? விடிய விடிய முழிக்கணும்னா அந்த காலம் விடிய விடிய முழித்து அக்கராகரத்துலாம் ராமாயணம் பாடுவாங்க, மகாபாரதம் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க புக்கு வச்சு. நம்ம என்ன செய்வோம்? நம்ம கோயில ஆட்டம் வைப்போம், பாட்டு கச்சேரி வைப்போம், விடிய விடிய நம்ம முழிச்சுக்கிட்டு இருப்போம். இல்லட்டா திரையை கட்டி 2 படத்தை போடுவோம். என்ன படம்? அது என்ன படம்? ஓ இந்த சத்தமெல்லாம் வராத படத்துல என்ன நல்ல படம் போடும்போதே உறங்கிறதும். இதுல ஊம படம் போட்டு யாரும் முழிச்சுக்கணும்னு கேட்க. அப்ப அந்த படம் நீங்க பாக்கலையா? அப்போ அப்படியா? ஓ அந்த காலத்து ஆளு. ஆமா அதனால அவருக்கு தான் அந்த படம் தெரியும். ஏ அப்பா, அப்ப அவர் அந்த படத்தை பார்த்திருக்காருல, திரை கட்டி பார்த்திருக்காரு. அப்ப வந்து நம்ம அப்படித்தானே பண்ணுவோம். விடிய விடிய முழிச்சுக்கிட்டு யாரு இருக்கா? அப்போ விடிய விடிய முழிக்க மாட்டாங்க, நம்ம தான் விடிய விடிய முழிப்போம். ஆமா அவர் முழிப்பாரா? முழிக்க மாட்டாரு. அப்படியா? அப்படியா சொல்லுவாங்கல்ல. அப்ப நமக்கெல்லாம் நீ சர்வீஸ் நீ கூறினவர் தான் படிக்க முடியும். அப்படியா? சோழிய முடிக்கல பெரிய கட்டிக்காரங்க. அந்த காலம் திரை கட்டி படம் போடுவாங்க, பாட்டு கச்சேரி வைப்பாங்க, ஆடல் பாடு வைப்பாங்க. நம்ம இருந்து பாத்துக்கிட்டு இருப்போம். ஆனா வேதியர் குலத்துல பிறந்த மக்கள் எல்லாம் ஆட்டமோ பாட்டமோ யாரும் பார்க்க மாட்டாங்க. புராணங்களை தான் கேட்பாங்க. புராணங்களை இந்த புக்கு ராமாயண புக்கு வச்சு படிச்சுட்டு இருப்பாங்க. ஐயா பட்டம் முன்னால விடிக்கணும்னு சொல்லி தானே வில்லு வச்சிருக்காங்க. ஆமா புகழ் பாடுறதுக்கு. ஆமா ஆமா இந்த பட்டம் கோமரத்தாங்கல்ல உறங்கிறப்படாது. ஆமா உறங்குற சாமியை உசுப்புங்க, அதுதானே வில்லு வச்சிருக்கு. அது எந்திரிச்சு சாமி தன்னாக்கல வந்துருவார் பட்டம். இதே மாதிரி ஆரிய நாட்டுல ஆமா வேதியர்கள் மொழித்திருப்பதற்கு ஏதாவது நிகழ்ச்சி வைக்கணும். சரி அப்ப என்ன நிகழ்ச்சி வைக்கலாம்னு அந்தணர்கள் எல்லாம் கூட்டம் போட்டு பேசுகிறார்கள். அந்த வேதியர் மக்கள் எல்லாம் சொல்லி எல்லாரும் தலவாய் மாடசாமி கோயில்ல கொடை விழா வைக்கணும் அப்படின்னா கூட்டத்துல 4 பேர் சொல்லுவாங்கல்ல. ஆமா வில்லு வைங்கம்பாங்க, ஒரு ஆட்டம் வைங்கம்பாங்க, ஒரு மேளம் போடுங்கம்பாங்க சொல்லுவாங்க. ஆமா வருஷம் வருஷம் ஒரே வில்ல ஒரு வில்ல மாத்தி பாருங்களாம்பாங்க. அதுல 4 பேர் சொல்லுவாங்க. ஆமா சொல்லுவாங்க. அப்ப அண்ணாவி ஒரே அண்ணாவியா இருந்தாலும் போர் அடிக்கு, அடிகாரங்களும் ஒரே அடிகாரங்களா இருந்தா போர் அடிக்கும்ல, மாத்தணும்ல. இருந்தாலும் சொல்லுவாங்க சர்வீஸ் உள்ள ஆளு எங்க கேட்பாங்கடா. அப்ப அந்த வகையாளி எங்க? அப்ப அந்த பழைய ஆளு ஒரு ஆளு கேடு இருந்தா தான். அப்படியா? நம்மலாம் கிழக்கு போகக்கூடியதானப்பா. அதானே? அப்படியா? அப்படியா? சொல்ல மாட்டேங்கோ. ஏமாத்திக்கிட்டே இருக்குதோ? அப்படி ஏமாத்த கூடாதுல. இல்ல இருந்தாலும் அப்படி சொல்லணும்ல. சர்வீஸ் உள்ள ஆளு பரவாயில்ல, பழைய ஆளு அப்படி தேடுவாங்க ஒண்ணு. ஆமா அதுதான் அப்படி சொல்லிருக்காங்க. 15 கிராம்ல செஞ்சு வச்சிருக்காங்களா? ஆமா அதனாலதான் எல்லாரும் சொல்லுவாங்க அவரப்பா இல்ல சொல்லுவாங்க. செட்ல 4 பேரும் சேர்ந்து உங்களுக்கு செஞ்சு வச்சிருக்காங்களா? 15 கிராம் இல்ல. ஆமா ஆமா சங்கிலி போத்தாருக்குள்ள சங்கிலி கிடக்கு கழுத்துக்கு போடுறதுக்கு. ஆமா அப்ப அந்த காலம் அப்படி கிடையாது. ஏய்யா ஏய்யா மர்மோனே சர்வீஸ் சர்வீஸ்னு வாயிட்டு சொல்லி கேவலப்படுத்தாதங்க. ஆமா ஒரு 10 கிராம்ல சங்கிலி போட்டுட்டு கேவலப்படுத்துங்க. போடுவோம் போடுவோம். அது நானும் தான் சொல்லியிருக்கேன். அப்ப வந்து இதெல்லாம் பழைய ஆளு அவரை கூப்பிடுங்க இவரை கூப்பிடுங்க
அது எல்லாரும் சொல்லக்கூடியதானே. அக்கரகாரத்துல உள்ள மக்கள் எல்லாம் பேசுதாங்க. கூடி இருந்து கூட்டம் போட்டு நம்ம அம்பலச்சாவடியில இருந்து ராமாயணம் பாடணுமானா அழகா பாடக்கூடியவரு யார கூப்பிடலாம்? நம்ம சிவசுந்தர பட்டருடைய மகன் கடக்குட்டி பிள்ளை முத்துப்பட்ட இருக்காரே. ஆமா, சபையில இருந்தா போதும் அப்படி ஒரு அம்சம் ஐயா. அப்பேற்பட்ட அழகா நேத்து பார்த்தேன் பிள்ளையாண்டன. ஆமா, பேஷா இருக்காரு, அழகா பாடுவாரு, சபைக்கேத்த ஆளு, ஆமா, பச்சை பிராமணனா இருக்காரு. அவரை கொண்டு வந்து ராமாயணம் பாட சொல்லி கேட்கலாமே அப்படின்னு வியாதியர் எல்லாம் சொன்னாங்க. அப்ப வாங்க எல்லாரும் போவோம் என்ற அந்தணர்கள் எல்லாம் ஒன்று கூடி எல்லாரும் சேர்ந்து ஆரிய நாடதற்கு சிவசுந்தர பட்டரோட அரண்மனைக்கு வாரார். வருகிற வேளை அப்பா பட்டேன் ஓடி வந்து அந்தணர்கள் அனைவர்களையும் கும்பிட்டாரு. வாங்க வாங்கோ வாங்கோ உள்ள வாங்கோ. தண்ணி எதுவும் சாப்பிட்றீங்களா? ஆமா. என்ன ஓய் சுப்பையரே, எங்க வந்தேன்? எதுக்கு வந்தேன் ஐயா? உங்க எல்லாரும் அங்க பார்த்து உங்க தம்பி இருக்காருல ஆரிய முத்துப்பட்ட, அந்த பட்டனை வந்து நாங்க ராமாயணம் படிக்கிறதுக்கு வந்து அழைக்க வந்து சொன்னார வேதியரெல்லாம். உங்க தம்பி முத்துப்பட்ட ராமாயணம் நல்லா பாடுவார்னு எல்லாரும் சொன்னாங்க. நாடெல்லாம் சொல்லுது, ஊர் பட்டனை கூட்டிகிட்டு போய் ராமாயணம் பாட வைக்கிறோம்னு எங்களுக்கு ஒரு ஆசை ஐயா. ஆமா, அப்ப அப்பா பட்டேன் தம்பி நன்னா பாடுறாமனு எல்லாரும் சொன்னாங்க. நானும் கேட்டேன். அதனால இன்னைக்கு அம்பலச்சாவடியிலே தம்பி இருந்து ராமாயணம் பாடுறத நம்மளும் கேட்கணும். காதால கேட்கணுமா? நீங்க எல்லாரும் போங்க போங்க. சாயங்காலம் 6 மணிக்கு தம்பி வந்துடுவாரு. கருகருன்னு மசங்க பூந்தி கருகல்ல வருவார் தம்பி. ஆரிய முத்துப்பட்ட வாராருன்னு அம்பலச்சாவடியவே அலங்கரித்தார்கள். அலங்காரம் செய்து தோரணம், பூவால அலங்காரம், மாங்குளையால் தோரணங்கள், தோரணம் கட்டி தெருவெங்கும் மாங்குளை தோரணம். அப்பா ஆரிய முத்துப்பட்ட வாராருன்னு சொல்லி அம்பலச்சாவடியில கூட்டங்கள் பட்ட வரங்குள்ள கூடி இருக்கிறாங்க. எல்லாரும் வந்து பாயும் சாக்கா ஆரிய முத்துப்பட்ட அரண்மனையில இருந்து அம்பலச்சாவடிக்கு நாம் புறப்பட்டு போக வேண்டும் என்று பட்டேன் குளித்து நல்ல நீராடி நீராடி திருநேற்று காப்பணிந்து மாத்துடுத்தி தீர்த்தமாடி அவரோ திருநேற்று காப்பணிந்தார். காப்பணிந்து செந்தூர பொட்டும் வைத்து பட்டத்தார தான் உடுத்து பவள மாலை போட்டுக்கொண்டு ராமாயண புஸ்தகத்தை நலமுடனே கையில் எடுத்து பட்டணமே வர போது தாயான சிவகாமி என்னைக்கு இல்லாத அழகா இன்னைக்கு மகன் 2 மடங்கு அழகா இருக்காரு. அந்த பட்டத்தார வேட்டிக்கு பூநூல் அளவுக்கும் பட்டத்தார உடுத்தி திருநீர் பட்டை அடிச்சு செந்தூர பொட்டு வைத்து நல்ல பூநூல் போட்டு பட்டனுடைய அழகுக்கு கழுத்துல பவள மாலை போட்டிருந்தாருல நவாப்ல மாதிரி. ஆமா ஆமா ஆமா, மாமா போட்டிருக்காரு தாளக்கார மாமா. நவாப்ல மாலை கலர் கலர் எப்படி தூக்கி அடுக்கி அந்த வெள்ளை பூநூலுக்கும் அந்த நவாப்புல மாலைக்கும் எப்படி எடுத்துக்காட்டு அவருக்கு அழகா இருப்பாரு, சூட்டா இருக்குமா? அப்படியா? ஆமா. அம்பலச்சாவடிக்கு பட்டன் வார போது சிவகாமி ஆட்சி பார்த்தா நம்ம மகன் என்ன ஒரு அழகுல இருக்காரு. ஆமா, இவருடைய அழகை கண்டா பல பேர் கண்ணும் பட்டா பாம்பு நோகு என்பார்களே. அந்த பெத்தவா சிவகாமி நினைத்து அடடே என் மகனே முத்துப்பட்டா அழகிலே சிறந்தவனா, அம்சத்துல உயர்ந்தவனா, அம்பலச்சாவடிக்கு கோடி பேர் கூட்டம் அப்பா, கல்லெறிக்கு மிஞ்சிரலாம் கண் திஷ்டிக்கு மிஞ்ச மாட்டேன். அதனால என் மகனே அம்பலச்சாவடியில் ஹரிராமன் திருப்புகழ அறகுறைய பாடணுமே, ஓதண்டன் திருக்கதைய குறைவா பாடணுமே, திக்காமல் படித்தையானா திஷ்டி வந்து சேரும் ஐயா. திக்கி திக்கி படிக்கணும்டா, எப்ப திக்கி திக்கி என் மகனே செல்ல முத்துப்பட்டனையா.
படிக்கணும் ஏ செல்ல முத்து பட்டையா தாயால் சிவகாமி ஆட்சியால் சொல்ல சொல்ல ஆரிய முத்துப்பட்டன் அப்படியே ஆகட்டும் என்று அம்பலச்சாவடிக்கு வருகிறான். ஆமா அம்பலச்சாவடியிலே பார்த்தாரு, கூட்டமுனா கூட்டம் அம்பலச்சாவடி முன்னால அமர்ந்திருக்கிறார்கள். ஏப்பா கூட்டமும் நாட்டம் வந்து கூடி நம்ம அம்மா சொன்னது சரியா போச்சே ஏகப்பட்ட கூட்டம் என்று இருக்கா அம்பலச்சாவடிக்கு பின்வாசல் வழியாக வருகிறார் முத்துப்பட்டேன். ஆமா சபையிலே அமர்ந்திருந்து சபைய வணக்கம் போட்டார். சரி பொம்பளை எல்லாம் மூக்கு மேல கைய ஏப்பா என்ன அழகுல இருக்காரு பொம்பளை எல்லாம் மூக்கு மேல கைய வைக்காளுவே. எப்பேற்பட்ட மாப்பிள சிவசுந்தரப்பட்டருக்கு இப்படி ஒரு ஆம்பளை பிள்ளையா? ஏப்பா ஆளு அந்த 6 பிள்ளைய விட இவர் என்ன ஒரு அழகுல இருக்காரு, அழகா இருக்கார அடேங்கப்பா. ஏ அப்பா இப்படி ஒரு மாப்பிள்ளை யாருக்கு கிடைக்க போதோ? அப்படியா? ஆமா இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்காதா யாருக்கு கிடைக்கும்? எந்த மாப்பிளைக்கு யாருக்கு இது முத்துப்பட்டன் சபைய பார்த்தார், நச்சுன்னு தும்மல் வருது. ஏவனா அம்மா சொன்ன ஏவம் அம்மா சொன்ன ஞாபகம் அவருக்கு வருது. ஆமா தாயார் சொன்னதை போல ஆமையா பேர்பட்ட கூட்டத்துல கூட்டத்தில ஹரிராமன் திருக்கதையா இருக்கதையா ஆரிய முத்துப்பட்டன் முத்துப்பட்டா நம்ம அறகுறையா பாடணுமே பாடணுமே கோதண்டன் திருக்கதையை இருக்கதையா குறைவாக பாட வேணும். பாடணுமே திக்காமல் படித்தமானா படித்தம்மானா திருஷ்டி வந்து சேரும் என்று சாரும் என்று ஆரிய முத்துப்பட்டன் பாட்டா ஹரிராமன் திருக்கதையை இருக்கதையா செக்கு பலகையில் எடுத்து வைத்தார். நான் எடுத்து வைத்தான் ராமாயண புஸ்தகத்தை அப்படியே விரிச்சு சிக்கு பலகைன்னு ஒரு பலகை இருக்கு. அப்படின்னா இப்படி விரிச்சு படிக்கக்கூடிய புக்கு அது என்ன பலகையா? புக்கை விரிச்சு வச்சு ஆமா படிக்கணும். ஆமா புக்கு அந்த பலகைக்கு பேரு என்ன பலகை? என்ன பலகா சிக்கு பலகை. சிக்கு பலகை. ஓ சிக்கு பலகையா அந்த பலகையில எடுத்து வைத்தார். ஆமா நியாயப்படி ஒரு புராணங்களை படிக்கிறோம்னா மடியில வச்சுக்கிட்டோ படுத்துக்கிட்டோ தூங்கிக்கிட்டோ படிக்கப்படாது. ஆமா தன்னை இருப்புல வச்சு தெய்வங்களை மனசுல நினைத்து ஆமா ஆசனத்திலே அமர்ந்திருக்கணுமா. இருக்கணுமா பீதாம்பரம் விரித்து அதுக்கு மேல உட்கார்ந்து சிக்கு பலகையில புக்கை எடுத்து வச்சு படிக்கணும். அது பட்டன் அப்படித்தானே படிக்காரு. நம்மால எப்படி படிப்பாங்க? நம்ம சும்மா படுத்துக்கிட்டு இந்த புக்கை அப்படி வச்சு பாத்துக்கிட்டு இருப்போம். அடையப்பா காப்பி குடிச்சுக்கிட்டு அது மண்டையில கால் மேல கால் போட்டு அது மண்டையில எட்டுமா ஒரு சாயலா படுத்துக்கிட்டு படுத்துக்கிட்டு மண்டைக்கு எட்டுமா? எட்டாது. ஒரு காலமும் யாராது. தன் தெய்வத்தை நினைச்சு அப்படியே புக்கை அப்படி விரிச்சு வச்சு இப்படி படிக்கணும். ஆரிய முத்துப்பட்டன் அம்பலச்சாவடி முன்பாக அமர்ந்திருந்து கொண்டு ராமாயண 1ஆம் தாளு புரட்டு வாராம். அதுல ஒரு குற்றம் உண்டு. 2ஆம் தாளு புரட்டு வாராம். கதையில் 200 குற்றம் உண்டு. ஹரிராமன் திருக்கதைய அறகுறைய பாடுதானே கோதண்டன் திருக்கதைய குறைவாக பாடுறானே ஸ்ரீராமன் திருக்கதைய சீர்குறைய பாடுறானே. அப்பம் பட்டர் எல்லாம் ஒன்று கூடி இந்த வெங்கட்டையர் சுப்பையரும் ராமையரும் கண்ணையரும் ஓய் ஓய் அப்பா பட்டா ஹரிராமன் கதையை அறகுறையா பாடுறான் சண்டாளே. ஆமா ஓய் ராமாயணம் பாடுறானா உன் தம்பிக்கு மாயணம் பாடுறானா? ராம அப்பா பட்டா உன் தம்பி ராமாயணம் பேஷா பாடுவாமனு சொன்னேளே, என்ன பாடுறான் பாவி? ஓஹோ ராமாயணத்தை கரைச்சு குடிச்சிடலாமனே. ராமாயணம் பார்த்தாரு அப்பா பட்டேன். ராமாயணம் படிக்கானா எல்லோரும் சொன்னதை கேட்டு தம்பிய படிக்க போன்னு சொல்லிட்டமே. நம்ம வியாதியெல்லாம் 1000 பேர் கூட்டத்துல அவமானப்படுத்திட்டானே. ஆமா ராமாயண புஸ்தகத்தை புடுங்கி எறிந்தார். அப்பா பட்ட கைய மடக்கி அப்பா பட்டேன் முத்துப்பட்டேன் தலையில ஓங்கி ஒரு குட்டு. பட்டனா அப்பா பட்ட மண்டையில கொட்டிட்டாரு. ஏண்டா தம்பி முத்துப்பட்டா, நாங்க 6 பேரும் சரியா படிக்கலடா. உன்னை ஆடு மாடெல்லாம் வித்து நீ கடைக்குட்டி தம்பி ஆளிலே அழகனா இருக்கிறேங்கிற
உன் அம்சத்துக்கு தகுந்த பாடங்கள் படிக்கணும்னு தானே உன்னை படிக்க வச்சோம். ஆடு மாடெல்லாம் வித்து படிக்க வச்சோம். அடே அப்பி 1000 பேர் மத்தியில இப்படி அவமானப்படுத்திட்டியே படிச்சிக்கியா என்று அப்பா பட்டன் மண்டையிலேயே குட்டினா. வாங்கி கொண்டாடுற பட்டன பட்டனுக்கு வயசுல ஆமா கொஞ்சம் வயசாளி என்னைய மாதிரி ஆமா சூடு சொன்ன கட்டதுன்னா ஆமா மலங்கத்தனமா இருந்து கூட என்னத்தை கேட்டாலும் ஆமா வயசு பிள்ளைகள் இருக்குமா? இருக்காது. ஆமா ஓடி பேர் கூட்டத்துல சரி வெடுக்குன்னு பேசணும் மூஞ்சி முறைய தூக்கி கூட இல்லைன்னா நான் நிக்க மாட்டேன். ஆமா உங்க கூட்டத்துக்குள்ளே நிக்க மாட்டேன், ஓடிடுவோம். சொல்லுமா. ஆனா ஆரிய முத்துப்பட்டேன் அம்பலச்சாவடியை விட்டு அரண்மனைக்கு ஓடோடி வருகின்றார். ஆரிய முத்துப்பட்ட நானவரும் நம்ம அம்மா தானே சொன்னா அறகுறையா பாட சொல்லி படிக்க சொன்னா அம்மாட்ட போய் சொல்லுவோமே என்று அம்பலச்சாவடியை விட்டு ஆத்துக்கு ஓடோடி வந்தார். அம்மா 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 நீலாம் ஒரு அம்மாவா? நீதான அறகுறையா படிக்க உன் சொல்லை கேட்ட ஹரிராமன் கதையை அறகுறையா பாடினேனே. அம்மா உன் மூத்த பிள்ளையாண்ட என்ன பண்ணினான் தெரியுமா? என்ன கோபத்துல மண்டையில கொட்டிட்டான் அம்மா. 1000 பேர் மத்தியில நான் கடைக்குட்டி பிள்ளை தானே அம்மா. ஆமா சின்ன பையனா இருந்தாலும் வீட்டுல வந்து எனக்கு அறிகுறிகளை சொல்லி இருக்கலாமே. கோடி பேர் கூட்டத்தில என் மண்டையில குட்டி விட்டான் உன் மூத்த மகன். மூத்த மகன் அப்பா பட்டம் கொட்டிட்டாரு. பரவாயில்லடா. ஆமா உன் தமையன் அடிச்சான உன் தோப்புனார் அடிச்சான உங்க அப்பா அடிச்சான அப்படி சண்டை பிடிச்சிட்டா. ஏத்த வீட்டுக்காரங்க அடிச்சா நான் என்னன்னு போய் கேட்டுடலாம். அந்த சுப்பையர் அடிச்சாருன்னு சொல்ல அண்ணன் அடிச்சாமன்னு அம்மா கேட்க முடியுமா? கொஞ்சம் பொறுத்துக்கொடான்னார். ஆமா சிவசுந்தர பட்டரை அழைத்தார். அப்பா அப்பா உன் மகன் மூத்த மகன் அப்பா பட்ட 1000 பேர் மத்தியில அவமானப்படுத்திட்டாம்னார். என் மண்டையில கொட்டிட்டாரு. சிவசுந்தர பட்டரும் கேட்கல. ஆமா முத்துப்பட்டனுக்கு வயசு கோளாறு கோவம் வந்துருச்சு. அப்பாட்ட சொன்னா அம்மாட்ட சொன்னா அம்மாவும் கேட்கல அப்பாவும் கேட்கல. ஆமா ஐயா இனி இவங்க கூட இருக்கக்கூடாது, நம்ம உயிரோட இருக்க கூடாது ஐயா. நம்மளுக்கு தான் படிச்ச தொழில் இருக்கும்போது ஏன் எங்க நிக்கணும்? இளமையா இருக்கணும். இப்போ மாண்டிடணும். நம்ம தம்பிக்கு சமஸ்கிருதம் நல்லா படிக்க போய் சென்னையில வேலை கிடைச்சிருக்கு. 50,000 ரூபாய் சம்பளம். அப்பா அரை பூட்டுலா 50 ஊருக்கு போனா தான் 50,000 பார்க்கலாம். ஆமா இப்ப இருந்த இருப்புலயே அரை பூட்டு கிடைக்கணும். ஆமா உட்கார்ந்த இடத்துலயே நம்ம 4 சமஸ்கிருதங்களை ஓதிட்டா அரை பூட்டு கிடைச்சிரும். கவர்மெண்ட் சம்பளம். ஆமா எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்க அப்படி வேலை. அப்ப அதுக்கெல்லாம் யோகம் வேணும். யோகம் வேணும்ல. ஆமா நல்லா படிச்சா தொழிலை பார்த்து தானே வேலை கொடுத்துருக்காங்க. ஆமா அதனால படிச்ச தொழில் இருக்கும்போது ஏன் நம்ம இவங்க கிட்ட இருக்கணும்? நம்ம உயிரோட இருக்க கூடாது. எங்கேயும் போய் நாம படித்த தொழிலுக்கு தகுந்த உத்தியோகத்தை பார்க்க வேண்டும் என்று ஆரிய முத்து பட்டே முத்து பாட்ட விட்டு விட்டு வெளியிறங்கி அம்மாளிடம் சொல்லாமல் சொல்லாமலோ அப்பாவிடம் சொல்லாமலோ எங்க போவோம் என்ன செய்வோம் என்னுதான் ரமண மாதில நாடு போனமானா சேவிக்கலாம் மிச்சம் இல்ல சோழ நாடு போனமானா சோறு உண்டு சொகுசு இல்ல பாண்டிய நாடு போனமானா பவுசு உண்டு பணமும் இல்ல மலையாளம் போக வேணும் மலையாளம் நம்ம மந்திரியா வாழணும் நம்ம மலையாளம் போகணும் நம்ம மந்திரியா வாழணும். ஐயா என்னோதார முத்துப்பட்டேன் வீட்டை விட்டு வெளியிறங்கி யாருக்கும் தெரியாமல் கொட்டார கரையதற்கு ஐயா வாராரே முத்துப்பட்டா கொட்டார கரையதற்கு அந்த முத்துப்பட்டை மாற போதே கொட்டார கரையதில அரச மன்ன ராமராஜா
பட்டத்து யானையா அலங்கரித்து சேவக படைகளோடு வருகிறார். அப்படியே ஆணையில வராரு. பார்த்தாரு முத்துப்பட்டேன், பட்டேன் நல்ல தொழிலாளி, வழிய போய் வேலை கேட்கக்கூடாது. கேட்க கூடாதுல, உண்மைதானே? ஐயா ஆ, நான் வேலைக்கு வரட்டுமா? வேலைக்கு வரட்டுமா? நான் மம்பட்டி, கோடி மம்பட்டி, சொங்கோட்டை மம்பட்டி வாங்கி வச்சிருக்கேன், வரப்பட்டு வரட்டுமா? ஐயா தொழில் நல்லா பாப்பேன். அப்படி கேட்க கூடாது. அடுத்த தொழிலாளில இருந்து 5-10 கம்மியா தாங்க போதும். அப்படி கேட்க கூடாது. நம்மளுக்கு உழைக்காம யாருக்கு உழைக்க போறோம்? அப்படி கேட்க கூடாது. அப்படிதான் கொடுக்க. அப்படி கேட்க கூடாது. அடுத்த தொழிலாளர் ஒரு 10,000 கூடல கொடுங்கன்னு கேட்கணும். ஆமா, குறைச்சு கேட்க கூடாது. குறைச்சு கேட்டா அப்ப ஒரு வரப்போட்டு இப்படிதான் இருக்கும் போது வேலை. மம்பட்டியே நல்வாய் தாயிலியா, இவர் என்ன வரப்போட்ட போறான்னு வேலைக்கு கூட மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 10,000 கொடுத்தாலும் காங்க போதா? ஆமா, 1 லட்சம் கொடுத்தாலும் நம்மளுக்கு காணும்னு சொல்ல போறீங்களா? கிடையாதா?